நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். இந்தியா தாக்குதல் நடத்தினது உண்மைதான், அதுவும் இந்த இடத்துல தாக்குதல் நடத்தினது உண்மைதான் அப்படின்னு இப்போ வாயை திறந்து சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றிய இந்தியா அடிச்ச அந்த மரணடியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதே போல் இந்தியா ஒரு முக்கியமான செக் ஒன்று வச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொருள் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா கடுமையான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை கண்டு இப்போ அப்படியே பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக ஒரு ஃபோன் ஒன்று பண்ணியிருக்கிறாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள். அதுவும் முதல் முறையாக நம்முடைய இந்தியா அந்த நாட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ஃபோன் காலை கண்டு இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் அந்த நாட்டுக்கும் ஆகவே ஆகாது நண்பர்களே. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த மே 10ஆம் தேதி அதிகாலையில் 2:30 மணிக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நூர்கான் விமானப்படை தளத்தில் இந்தியா கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு, அதுவும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு அசீம் முனீர் அவர்கள் சொன்னதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் முதல் முறையாக இந்தியா நடத்திய அந்த தாக்குதலை சொல்லியிருக்கிறாரு வாயை திறந்து. இந்தியாவுடைய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளம் பலத்த சேதம் அடைந்திருந்தாலும் இதை பாகிஸ்தான் முழுவதும் ஒத்துக்கொள்ளாமல் பூசி மொழிகிட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் நாம நடந்ததை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நடக்காததை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை கண்டு ஏற்கனவே இந்தியா கடுப்புல இருக்கு. இப்ப இந்தியாவை நம்ம பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறோம். இந்த சமயத்துல நம்ம வீம்பு பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள், ஆமா இந்தியா அன்னைக்கு தாக்குதல் நடத்தினது உண்மைதான், எங்களுடைய நூர்கான் விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு அசீம் முனீர் அவர்கள் எனக்கு சொன்னாரு. அந்த 2:30 மணிலேருந்து எனக்கு தூக்கமே போயிடுச்சு, என்னுடைய தூக்கத்தை மட்டுமில்லை எங்க நாட்டுடைய தூக்கத்தையே இந்தியா கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ மனுஷன் உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை எடுத்து பாகிஸ்தான்ல இருக்கும் பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு இந்தியா அதிரடியான தாக்குதலை நடத்தினாங்க. இந்தியா நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. பயங்கரவாத முகாம்கள் மேல கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க இந்தியா. இந்த தாக்குதல்னால கோபமடைந்த பாகிஸ்தான் இந்தியா மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக நம்ம நொறுக்கி தள்ளணும். அதாவது இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியும் கொடுத்தாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானில் இருக்கும் நூர்கான் விமானப்படை தளம் பலத்த சேதம் அடைஞ்சதுதான். ஆனால் இதை பாகிஸ்தான் முழுவதும் ஒத்துக்கொள்ளாமல் பூசி மொழிகிட்டு வந்துச்சு. பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டதை நாம செயற்கைக்கோள் புகைப்படம் மூலமாக வெளி உலகத்துக்கு நிரூபணம் செஞ்சோம். இப்படி நிரூபணமானா கூட பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த திருடனுக்கு தேல் கொட்டியது போல மௌனம் காத்துட்டு வந்துச்சு. திருட போன இடத்துல தேல் கொட்டிருச்சுன்னா அவன் கத்திட்டா வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சிருவாங்க இல்லையா, எங்கே நம்ம திருட வந்தோம் நம்மளை பிடிச்சி அடிச்சு சாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரே அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறது மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டினது போல தாக்குதல் நடத்தினதை நம்ம ஒப்புக்கொண்டோம்னா நாம இத்தனை நாளா போட்டுட்டு வந்த இந்த நாடகம் எல்லாம் அரங்கேறிடும், எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் வெளியில அப்படின்னு சொல்லி, இல்லை இந்தியாலாம் தாக்குதல்லாம் நடத்தலை, அப்படி ஒன்று எங்கள் விமானப்படை தலைமையிலாம் இந்தியா பெருசாக தாக்கலை அப்படின்னு சொல்லி ஜம்பமாக பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் முதல் முறையாக ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இந்தியா தாக்குதல் நடத்தினது உண்மைதான் அப்படின்னு தன்னோட வாயாலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் பாகிஸ்தானை இப்போ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு எடுத்து காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதுவும் பாகிஸ்தானுடைய விமானப்படை தலைமையில இந்தியா தாக்குதல் நடத்தினதை முதல் முறையாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிகழ்ச்சி ஒன்றில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்பதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மே 10ஆம் தேதி அதிகாலையில் 2:30 மணிக்கு அசீம் முனீர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்போது நூர்கான் விமானப்படை தளத்தில் இந்தியா பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய தகவலை தெரிவித்தாரு. இந்தியா ஏவிய ஏவுகணைகளில் ஒன்று நூர்கான் விமானப்படை தளத்திலையும் மற்றவை பிற இடங்களையும் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நூர்கான் விமானப்படை தளம் அப்படிங்கிறது இஸ்லாமாபாத்துக்கும் ராவல்பிண்டிக்கும் இடையில இருக்கு. பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான விமானப்படை தளமாக இது இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்பாக சக்லாலா விமானப்படை தளம் அப்படின்னு அறியப்பட்ட இந்த தளம் 1971ஆம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் போரின் போது இந்திய விமானப்படை தளத்தால் குறிவைக்கப்பட்டது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில தான் பாஜகவுடைய ஐடி விங் தலைவர் அமித் மாலவியா அவர்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் பேசிய வீடியோவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய பதிவில் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் நள்ளிரவுல ஃபோன் செஞ்சு நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் பிற இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியதை சொன்னதாக ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு.
பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து நள்ளிரவுல அந்த நாட்டுடைய பிரதமர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் துல்லியம், துணிச்சல் உள்ளிட்டவற்றை இதை காட்டுவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு அமித் மாலவியா. அதனால இந்தியா செயற்கைக்கோள் புகைப்படங்களை காமிச்சு நாங்க தாக்குதல் நடத்தினது இந்த இடத்துல தான், இப்ப ஏற்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவா காமிச்சும் கூட பாகிஸ்தான் மௌனம் காத்துட்டு வந்தாங்க. இப்போ இத்தனை நாட்களுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னா இன்னும் இந்தியா மிகப்பெரிய அளவுல எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கு. எத்தனை நாட்களுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இதை ஒப்புக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுல பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விமானப்படை தளம் மேல தாக்குதல் நடத்தினக்கே இத்தனை நாள் எடுத்துக்கிச்சு பாகிஸ்தான், அங்கே அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்தியா அந்த சுரங்கத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது வேணும்னு தாக்குதல் நடத்தல, அங்கே ஏதோ ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினதுல பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இருக்கிற இடத்து மேல தாக்குதல் விழுந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அதனால அணுக்கசிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இங்க நிலநடுக்கம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இதை இன்னும் எத்தனை நாளுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ள போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. எது எப்படியோ பாகிஸ்தானுக்கு அடிச்ச அடி ஒரு மரண அடியாக இருந்திருக்கு. அதனால இனிமே பாகிஸ்தான் திரும்ப மீண்டும் எழுந்து வரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா அடிச்சிருக்காங்க. இந்தியா அடிச்ச அடி ஒரு 10% கூட இருக்காது. அதுக்கே பாகிஸ்தான் இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய கருத்தும் அதுதான் நண்பர்களே. இந்தியாவுடைய இந்த அடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இன்னொரு வேட் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா. அதாவது இதுக்கு முன்னதாக கடந்த 2ஆம் தேதி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான்ல இருந்து நேரடி மற்றும் மறைமுக இறக்குமதிக்கு இந்தியா தடை விதிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் முக்கியமான வர்த்தக பாதையான அட்டாரி வாகா பார்டரை மூடினாங்க. இதனால பாகிஸ்தான்ல இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வது அப்படிங்கிறது நின்று போச்சு. இருந்தாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான் மற்றும் இதர வளைகுடா நாடுகள் வாயிலாக பாகிஸ்தான் பொருட்கள் ரகசிய வழியில இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இதை கண்டுபிடிச்ச இந்தியா இதுக்கும் முடிவு கட்டும் வேலையில இப்ப இறங்கியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு பொருளும் மறைமுகமாக நம்முடைய நாட்டுக்குள் வராமல் தடுப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்தியா. சில டிரான்சிட் மையங்களை தவிர ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான் மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதியை ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்பப்படுவதாக இந்தியா ஏற்கனவே கவலை தெரிவிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய பொருட்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வழியாக இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்துவதாகும். இதனால இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய லேபிள்கள் மற்றும் இந்த நாடுகளிலிருந்து வரும் பொருட்கள் தகவல் குறித்து கடுமையான சோதனை நடத்தப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டுல பாகிஸ்தான் பொருட்களுக்கு இந்தியா 200% வரி விதிச்சாங்க. இதனையடுத்து இருதரப்பு வர்த்தகம் குறைய தொடங்குச்சு. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டுல ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்துல பாகிஸ்தான் $28 லட்சம் மதிப்புக்கு இந்தியா பொருட்களை இறக்குமதி செஞ்சிருந்தாங்க. தாவரங்கள், விதைகள், பேர்ச்சம்பழங்கள், அத்திப்பழங்கள் மற்றும் மால்ட் சாறுகளை இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இனிமே எந்த ரூபத்திலையும் எங்கேருந்துமே இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுடைய பொருட்கள் வரக்கூடாது அப்படின்னு கடுமையான கட்டுப்பாடுகள் நம்முடைய மத்திய அரசு விதிச்சிருக்காங்க. இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென தலிபானுடைய அமைச்சருக்கு போன் போட்டிருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய செக் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தலிபான் அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தியுடன் தொலைபேசி மூலமாக பேசினார். ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தலிபான் நிர்வாகத்துடன் இந்தியா கலந்துரையாடுவது இதுவே முதல் முறை. இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவை மேம்படுத்த சிறந்த தொடக்க புள்ளியாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உறவை மேம்படுத்த தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. கடந்த 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை பிடித்த நிலையில அதுக்கப்புறமா 2 தரப்பு உறவை மேம்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு தான் வருது. இந்த நிலையில தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தானுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் 26 அப்பாவி பொதுமக்களை பஹல்காம் பள்ளத்தாக்குல வச்சு சுட்டுக் கொண்டாங்க. இந்த சம்பவத்துக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் தாலிபான்கள் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவங்க கூட பேசியிருக்காங்க. இது தொடர்பாக ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மாலையில ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர் கான் முக்தகி உடனான உரையாடல் சிறப்பாக இருந்துச்சு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அவங்க கண்டனம் தெரிவித்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உரையாடலின் போது ஆப்கானிஸ்தான் மக்களுடனான நம்முடைய அதாவது இந்தியாவுடைய பாரம்பரிய நட்பையும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஜம்மு காஷ்மீர்ல நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு தலிபான்களே காரணம் அப்படின்னு முன்பு பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய இந்த கருத்து பொய்யானது அப்படிங்கிறத காட்டும் வகையில தான் ஆப்கானிஸ்தான் கண்டனம் அமைச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா தாக்குதலுக்கு தொடர்பு அப்படிங்கிறது போல ஆயிருக்கும்.
இதன் காரணமாக தான் ஆப்கானிஸ்தானுடைய கண்டனம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதை வரவேற்ற அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியிடப்படும் தவறான மற்றும் ஆதாரமற்ற அறிக்கைகள் மூலம் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுல சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சிகளை ஆப்கானிஸ்தான் முறியடித்துள்ளதாகவும் சொன்னார். இரு தரப்புக்கும் இடையே நடந்த கலந்துரையாடல் தொடர்பாக தாலிபான் தகவல் தொடர்பு இயக்குனர் ஹபீஸ் ஜியா அகமதும் தன்னுடைய ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறாரு. இந்தியா செல்லும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க, அதிலையும் குறிப்பாக மருத்துவ உதவியை நாடுபவர்களுக்கு கூடுதல் விசாக்களை வழங்குமாறு ஜெய்சங்கர் அவர்களிடம் முத்தாகி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருதரப்பு வர்த்தகம், இந்திய சிறைகளில் இருக்கும் ஆப்கானிஸ்தானிய கைதிகளை விடுவித்தல் மற்றும் ஈரானில் இருக்கும் சாபகார் துறைமுகத்தை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல சாபகார் துறைமுகம் குறித்த பேச்சு முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னா, பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து வர்த்தகத்தையும் இந்தியா நிறுத்துவதாக அறிவிச்சாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு சரக்குகள் செல்ல அது பாகிஸ்தான் வழியாக தான் செல்லணும் அப்படிங்கிறதுனால அது தடைப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் சாபகார் துறைமுகம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரு நில எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. ஆனால் அது 1947 முதல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மூலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. வர்த்தகத்திற்கான ஒரே வழி ஈரானில் இருக்கும் சாபகார் துறைமுகம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் அவங்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.